ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் ஒரு ப்ளவுஸ் டிசைன் நீங்கள் இப்போ தான் கற்றுக்க போகிறீங்க. இல்லை எனக்கு ரொம்ப ஈஸியாக வேணும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும், ரொம்ப லுக் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன். பட் பார்க்குறதுக்கு நல்ல லுக் நல்லாயிருக்கும். நெக் அகலம் மேலே பார்த்தீங்கன்னா 2 இன்ச் வச்சுருக்கேன். லென்த் 10 இன்ச். கீழே அகலமும் 2 இன்ச் வச்சுருக்கு. ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கேப் ஒரு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருந்து ஒரு 1.25 இன்ச் கேப் விட்டு திரும்பவும் ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதை ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க. ஜாயின் பண்ணிவிட்டு கீழே ஒரு கோடு போட்டுக்கலாம். மேலே அது எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட், அதாவது லென்த் மார்க் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான டிசைன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது நம்ம அவுட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக லேஸ் யூஸ் பண்ண போகிறோம். சென்டரில் சின்னதாக ஒரு பேட்ச் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க, எனக்கு டிசைன் ஸ்டிச் பண்ண தெரியாது, நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப 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 சிம்பிளான ஒரு டிசைன். நீங்கள் அப்படியே நெக் அடிச்சு திருப்பி ஒரு சின்னதாக ஒரு 1/4 இன்ச் பேட்ச் கொடுத்துட்டு அவுட்டரில் லேஸ் வைக்கிறதா டிசைன். இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேப்பர் கனர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் கனர்ஸ் நான் சொன்ன மாதிரியே லேஸ் வைக்கும்போது சுருக்கம் வரக்கூடாது, நல்லா நெக் நல்லா க்ரிப்பாக இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம லேஸ் யூஸ் பண்ணணும். லேஸ் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம அடிச்சிருக்கும்போது அந்தளவுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரவே வராது கண்டிப்பாக. அதனால் சென்டர் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோம் அப்படியே நீங்கள் அழகாக ட்ரேஸ் எடுத்துக்கங்க. ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கோடு போகிற கஷ்டம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் பெரிய ஒரு ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் டேரெக்டாக மெஷர்மெண்ட் நீங்கள் கோடு போட்டுக்கலாம். நம்ம சேனல் நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அடுத்து நம்ம டெய்லி நம்ம 3 வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் எதுவும் சொல்கிறேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நேற்றுக்கு ஃபுல்லாக நான் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். ரொம்ப 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 ஹாப்பி. அவங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. ஓகே, நம்ம அழகாக நம்ம அந்த மார்க்கிங்கில் கலர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவுட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் கேன்வாஸ் விட்டுருக்கேன். ஒரு 1.5 இன்ச் விடுங்க போதும். ஏன்னா மடிக்கும் போது கரெக்டாக இருக்கும், எக்ஸாக்டாக இருக்கும். சென்டர் நம்ம பேட்ச் நம்ம அளவுக்காக தேவைப்படும். கடைசியில் அது உங்களுக்கு சொல்கிறேன். டேரெக்டாக இந்த கேன்வாஸ் பார்த்திங்கன்னா ஒரு லைனிங்கில் அந்த மாதிரி நீங்கள் நீட்டாக அயர்ன் பண்ணிவிடுங்க. லைனிங் கிளாத், அந்த லைனிங் கிளாத்தில் அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போ சொல்கிறது தான். மெஷர்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ண வேண்டாம். இப்போ உங்களோட மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கங்க. நான் எந்த மாதிரி கட் பண்ணுறேன், எந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுறேன், டிசைனுக்கெல்லாம் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன், அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கங்க. நீட்டாக அயர்ன் பண்ணியாச்சு ஃபஸ்ட் கிளாஸாக. இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி பக்கமும் அழகாக பண்ணிடலாம். ஏன்னா ஒரு சில டைமில் கம் சரியாக ஒட்டாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரிப் நல்லாயிருக்கும். ஓகே, அவுட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மடித்து அப்படியே நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். தையல் போட்டு நம்ம டேரெக்டாக என்ன பண்ண போகிறோன்னா லைனிங்கில் அப்படியே நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இது எதுக்கானா நம்ம லைனிங் கிளாத்தையும் ஒரிஜினல் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை அடிச்சு திருப்பும்போது நம்ம ஹெம் பண்ணணும், இல்லைனா தையல் பண்ணணும், அது அதெல்லாம் நீட்டாக இருக்காது. நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிட்டு டேரெக்டாக திரும்பும்போது நமக்கு எந்த ஒரு சிரமம் இருக்காது. நெக் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? சென்டர் பண்ணிக்க இந்த மாதிரி அடிச்சுட்டு சென்டர் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக ஒரு லைனிங் நம்ம ப்ளவுஸ்க்கு பேக்காக விட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம டேரெக்டாக பதிச்சிடலாம். கரெக்டாக சென்டர் பார்த்துக்கணும். மேலேயும் சரி கீழே பாட்டம் லைன்லையும் நீங்கள் சென்டர் கரெக்டாக மாறாமல் இருக்கணும். அது நெக் ஒரு மாதிரி விலகி போன மாதிரி நீட்டாக இருக்காது. அதை மட்டும் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்து ஒரிஜினல் கிளாத் நீங்கள் அடிச்சு திருப்பிக்கலாம். அடிச்சு திருப்பும்போது அந்த பேட்ச் உள் பக்கம் போகிற மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா? உள் பக்கம் அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் நம்ம இதில் வெட்டலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் ஸ்ட்ரைட்டாக தானே போகுது. 1/2 இன்ச் கேப் விட்டு அந்த 3 கார்னரில் மட்டும் நம்ம லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இங்கே 1, இங்கே கீழே 2, மொத்தம் 4 கார்னர் இருக்குது. நீங்கள் அந்த கார்னரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம்.
ரொம்ப அருமையான டிசைனுங்க இது. ஃபினிஷிங் நம்ம பார்க்கும்போது ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ஒரு டிசைன். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக 3 வீடியோ வரும். நீங்கள் 3 வீடியோவும் மறக்காமல் பாருங்கள் ரெகுலராக. ஈஸியாக நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். மேலே வந்து தையல் அழகாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு ஃபுல்லாக நீங்கள் எல்லாம் தையல் போட்டு உங்களை கம்ப்ளீட் தையல் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணிவிடுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் நீங்கள் மறக்காமல் ஒரு டைம் அயர்ன் பண்ணிவிடுங்க. நான் இது அயர்ன் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கல, பட் இது ஒரு டைம் அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சுருக்கம் இருந்தால் கூட உங்களுக்கு போய்டும். எப்போவுமே வந்து நீங்கள் ப்ளவுஸ் டிசைனில் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டுமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அயர்ன் பாக்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரு சில டைம்லாம் கொஞ்சம் சூடு அதிகமாக போட்டோம்னா பஸ்பம் ஆயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மீடியம் சூடு வச்சுட்டு எக்ஸாக்டாக நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு டைம் அயர்ன் பண்ணிக்கணும். அயர்ன் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது அதனோட குவாலிட்டியே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம வந்து ரொம்ப குவாலிட்டி தான் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிவிட வேண்டாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சென்டர் பேட்ச் இருக்குது இல்லைங்களா, அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் கொடுத்துக்கலாம். லைனிங் கொடுத்து நம்ம அவுட்ரு அந்த எட்ஜ் அந்த கேன்வாஸ் ஓரத்தில் தையல் போட்டுக்குவோம். இது வந்து நம்ம ஒரு அளவுக்காக கடைசியில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது பாருங்கள், உங்களுக்கு கடைசியாக ஃபைனலாக உங்களுக்கு புரியும் என்ன சொல்ல எதுக்காக சொல்லணுன்ட்டு. ஓகே, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 7 இன்ச் அகலத்தில் எக்ஸாக்டாக 7 இன்ச்சு அகலம், இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 4 இன்ச்சு தான் வெளியே தேடுற மாதிரி பண்ண போகிறோம். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? அடிச்சு திருப்பிங்க. அடிச்சு திருப்பிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி நம்ம அப்படியே 1 பை 1 பேட்சனை வந்து நம்ம பதிக்கிறது தான். ரொம்ப ஈஸி தான் அது. ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு டிசைன். ஒரு சின்ன பிகினர்ஸ் கூட ஈஸியாக கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான் இது. ஏன்னா நம்ம எல்லா டைமும் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு டிசைன் நம்ம சொல்லிட்டு கொடுத்தோம்னா, நேற்றுக்கு ஒரு மேம் சொன்னாங்க, அந்த மாதிரி எனக்கு நான் பிகினர்ஸ் இருக்கேன், கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு டிசைன் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக அதை வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நேற்றுக்கு தான் நான் கமெண்ட்ஸ் பார்த்தேன். டிசைன் சம்மந்தமாக நம்ம எது வேணால் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நிறைய பேர் இந்த கட்டிங் வீடியோ அது இதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது கொஞ்சம் சிரமம். ஏன்னா நமக்கு நேரம் கண்டிப்பாக இருக்காது. அதனால் நம்ம கட்டிங் வீடியோ ரொம்ப வாய்ப்பு மிக குறைவு. தயவு செஞ்சு அதை கேட்க வேண்டாம். ஒரு 1/4 இன்ச் மட்டும் நம்ம வெளியே தெரிகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இது சும்மா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் 1 பை 1 நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்க. இந்த மாதிரி பண்ண வேண்டாம். கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். ஒரு சில டைமெல்லாம் அது திரும்பி 2வது வேலை மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வேண்டாம். நீங்கள் 1 பை 1 1/4 இன்ச் கேப் விட்டு நீங்கள் அப்படி ஸ்டிச் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், ஃபினிஷிங் தான். கீழே மட்டும் ஒரு தையல் போட்டு 2 பக்கம் கீழே மேலே 3 பக்கமும் ஒரு தையல் மட்டும் போட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே நம்ம அட்டாச் பண்ணுறதா வேலை. அவ்வளோதான், சிம்பிள். இதோட ஃபினிஷிங் லுக் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரெகுலராக 3 வீடியோ வந்துட்டுருக்கோம். 3 வீடியோவும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக நிறைய விஷயம் கற்றுக்குங்க. எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போகிறக்க ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சுங்களா? ஓகே, அடுத்து நம்ம அப்படியே டேரெக்டாக அட்டாச் பண்ணிடலாம். கரெக்டாக இதை பார்த்துங்க. அந்த அவுட்லைன் வந்து தையல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். லேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அழகாக அந்த லேஸ் நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக ரொம்ப இழுத்துடக்கூடாது. இழுத்திங்கன்னா அந்த சுருக்கம் அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்காது பார்க்குறக்கு. சுருக்கெல்லாம் வரணும்னா நம்ம லேஸை இழுக்காமல் அப்படியே கரெக்டாக வச்சு வரணும். அந்த நம்ம கேன்வாஸ் வச்சு பார்த்திங்களா, அதுவும் இதுக்கு தான் காரணம். இந்த லேஸ் வந்து ஒரு மாதிரி சுருக்க வராமல் நீட்டாக வரக்காக நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணோம்.
அது மாதிரி நான் சொல்கிற விஷயத்த ஒவ்வொன்றா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ளவுஸ் எக்ஸாக்டாக ஃபஸ்ட் கிளாஸாக வரும். எந்த ஒரு டவுட்டும் இல்லை. தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் பெரிய ஒரு டிசைனராக வருவீங்க. எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப நீட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரெகுலராக நம்ம சேனலில் 3 வீடியோ வந்துட்டுருக்கோம். எல்லா வீடியோவும் பாருங்கள். ஈஸியாக கற்றுக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு டிசைனில் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். இன்றைக்கே மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.